மற்ற இந்த மென்டரிங்ஸில் எல்லாரோட நான் ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் தான் இதை வந்து எங்களோட லைஃப் ஸ்டைலாக நாங்கள் கொண்டு வரணும். எவ்ரிடே ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஆகுது மினிமம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த ஜேர்னியில். ஏன்டா இது எங்களுக்கு ஒரு புது விஷயம். இதை நாங்கள் அமைச்சுக்கொள்ளும் வரைக்கும் அந்த எஃபர்ட் கொடுத்தே ஆகணும் டெய்லி. இது லைஃப் ஸ்டைலாக வரணும். லைஃப் ஸ்டைலுக்குள்ள எங்களோட டே டு டே லைஃபுக்குள்ளே நாங்கள் கொண்டு வரணும். 1 ஹவர் 2 ஹவர் மினிமம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் ப்ராடக்ட் ரிசர்ச்சுக்கு, இந்த சிஸ்டத்தை படிக்கிறதுக்கு. வேண்டாத ஒரு புது விஷயம். நாங்கள் எவ்வளவுக்கு டைம் கூட கொடுக்குறோமோ அவ்வளோத்துக்கு தான் நாங்கள் டக்குன்னு லேர்ன் பண்ணலாம். இது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி வீக்கில் 2 டேஸ் வீக்கில் 3 டேஸ் மாதிரி செஞ்சோம்னா அந்த growth எங்களுக்கு ஸ்லோ ஆகும் ஆப்வியஸ்லி. ஏன்னா நாங்கள் போட்ட டைம் குறைவேணும் அதுக்குள்ள. இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, எந்த விஷயத்துல நாங்கள் எவ்வளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை லேர்ன் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு தான் எங்களுக்கு இந்த ஜேர்னி குயிக்காக அமையும். ஒவ்வொரு நாளும் ஒரு அட்லீஸ்ட் 1 ஹவர் 2 ஹவர்ஸ் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி இல்லாட்டிக்கு நாங்கள் எங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றி யோசிக்கணும். எங்களோட ஃபியூச்சருக்கான செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கும் எங்களோட ஃபியூச்சர் அமைக்கிறதுக்கான ஒரு விஷயத்துக்கும் ஒரு 1 to 2 ஹவர்ஸ் எங்களுக்கு டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி இல்லாட்டிக்கு எங்களோட லைஃப் ஸ்டைல் ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஒதுக்கலாம் அந்த வேலைக்கு. அப்படி ஒதுக்கி இல்லாட்டிக்கு அது சரியான ஒரு பிரச்சனை. அதை நாங்கள் யோசிக்கணும். அது எங்களோட டெய்லி லைஃப் நாங்கள் எப்படியும் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நாங்கள் ஏன்னா சோஷியல் மீடியாவிலையோ இல்லாட்டி டிவி பார்க்குறதுலையோ இல்லாட்டிக்கு அதில் இதுலன்னு சொல்லி எப்படியும் ஒரு போகும் ஒரு 1 ஹவர் 2 ஹவர். ஸோ அந்த டைம் நாங்கள் இதுக்கு கொடுத்தே ஆகணும் எடுத்து. அதை விட முக்கியமான விஷயம் தான் நாங்கள் அதை டெய்லி செஞ்சால் தான் நாங்கள் அந்த விஷயத்தில் டச்சில் இருப்போம். ஸோ ஒரு நாள் 2 நாள் பிரேக் எடுத்த வேண்டாம் அது பேருந்து அதுக்கப்புறம் திருப்ப வரைக்கும் அது எல்லாமே ஆனாவிலேருந்து போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ ஒவ்வொரு நாள் நாங்கள் 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த விஷயத்தில் எங்களுக்கு உண்மையாகவே ரியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கே நாங்கள் ப்ரூவ் பண்ணலாம். எல்லாரும் அப்படி தான் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸாவது ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்ட்டு சொல்கிறதுக்கு விட அந்த டைமை நாங்கள் எப்படியாவது ஒதுக்கி இதுக்குள்ளே போட்டே ஆகணும். அது ஒரு மஸ்ட்.